தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: மனம் இருந்தால். இன்றைய தேவ மனுஷி ஃபென்னி கிராஸ்பி. மண்ணில் பிறந்தது 24/3/1820 ஆண்டு. விண்ணில் சென்றது 12/2/1915 ஆண்டு. ஊர் புட்னம் கவுண்டி, நியூயார்க். நாடு அமெரிக்கா. தரிசன பூமி அமெரிக்கா. 8000 பாடல்கள் ஒருவரே எழுதியுள்ளார். அவரோ கண் பார்வையற்றவர். இரவும் பகலும் இறைவனை புகழ்ந்து பாடுவதையே தன் நோக்கமாக கொண்ட ஃபென்னி கிராஸ்பி என்பவரே அவர். சிறு பிராயத்தில் கண் மருத்துவர் ஒருவர் அளித்த தவறான சிகிச்சையினால் கண் பார்வையை இழந்தார் ஃபென்னி. இந்நிகழ்ச்சியினால் அவர் ஒருபோதும் வருத்தப்படவோ கலங்கவோ இல்லை. கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையால் மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தார். கவிநயத்தோடு கவிதைகளை எழுதும் வரத்தை சிறு வயதிலேயே பெற்றதால் அத்திறமையை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வழிநடத்துதலும் ஆற்றலும் இவருக்கு நிறைவாக காணப்பட்டதால் தன் பணிகளிலெல்லாம் சிறந்து விளங்கினார். பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டே பாடல்களை எழுத ஆரம்பித்தார். இவர் பாடல்களால் அநேகர் பொய்யை மறந்தனர், மெய்யை பற்றி கொண்டனர். இவர் பாடல்களை கேட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டனர். வாழ்வில் வழி தெரியாது திகைத்தவர்களுக்கு ஃபென்னியின் பாடல்கள் வழிகாட்டும்படியாக அமைந்தன. புது உற்சாகத்தால் நிறைந்து பொது வாழ்வை தொடங்கினர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் புகழ்பெற்ற பிரசங்கியராக கருதப்பட்டார். உயிர்மீட்சி கூட்டங்கள் அனைத்திலும் ஆராதனைகளிலும் இவரது பாடல்கள் பாடப்பட்டன. போற்றும் போற்றும், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் போன்ற காலத்தால் அழியாத எண்ணற்ற பாடல்கள் இன்றும் பாடப்பட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த ஏதுவாக அமைகின்றது. அன்பரே, குறைகளை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றாரா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. நான் மோட்சத்திற்கு சென்றவுடன் என் முதற் பார்வை என் இரட்சகரின் முகத்தையே பார்க்கும் என்கிறார் ஃபென்னி கிராஸ்பி.